மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் தயாங் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி மேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நீங்களும் தயாங்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தயாங்கோ பேபி கொஞ்சம் அப்படியே இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கும் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது தயாங் அப்படின்னு சொல்லி அவனோட செஸ்டில் கை வைக்கிறீங்க. அப்படியே உங்கள் நெயில்ஸ் அவனை காயம் பண்ணுது. அது கூட அவனுக்கு பெருசாக தெரியல. அவனும் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களால் முடியல. நீங்கள் தயாங்னு மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே தயாங் உங்களை திருப்பி படுக்க வச்சு அவங்களோட அப்படியே பேக் சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்து மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பெயின் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கீங்க. அப்படியே தயாங் உங்களை தூக்கி அப்படியே அந்த பொசிஷன் மாற்றி உங்களோட செஸ்ட்டை அப்படியே லிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை காம் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அப்படியே டயர்டாகி தயாங் மேலேயே ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. தயாங் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் உங்கள் மேலேயே படுத்த பெட்ஷீட் பற்றி அப்படியே தூங்கிடுறீங்க. 2 பேரும் நல்லாவே தூங்கி எழுந்திருக்கும் போது தான், ஓ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியேவா அப்படின்னு தயாங் கேட்குறான். நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க. எந்த ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை வேணாம், பகல்லே எனக்கு கொஞ்சம் இந்த இடம் தனியாக இருக்க பயமாக இருக்குது. இதில் நைட்டு வேணாம், நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிங்க. அது கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு அது இதெல்லாம் சரி தான், இன்னும் 1 மோர் டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் எனக்கு இது ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வேணான்னு சொன்னால் விடவா போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறீங்க. இந்த டைம் காஞ்ச மாடு கம்பில் பாயிற மாதிரிலாம் பாயாமல் இதுவாகவே பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு இந்த சைடு தானே பெயினாக இருக்குது, நீ திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உங்களுக்கு பொசிஷன் வேறு மாதிரி உங்களை திருப்பி படுக்க வச்சு இப்போது ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்கள் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கும் அப்படியே ஃபீல் ஆகுது. நீங்களும் அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தயாங் அப்படின்னு தயாங்க்கும் இது செம்மையாக இருக்குது கேட்கும் போது அப்படியே உங்களோட பேக் சைட் கிஸ் பண்ணிகிட்டே இன்சர்ட் பண்ணுறான். அப்படியே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தயாங் அப்படின்னு தயாங் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். கத்தவே ஆரம்பிச்சிடுங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தயாங் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துருக்கான். நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களுக்கும் மூச்சு வாங்குது. தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பேபி அப்படின்னு சொல்லி அவனும் மூச்சு வாங்கிட்டே கேட்குறான். போகலாமா அப்படின்னு சொல்லிங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்டி, டயர்டாக இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இப்போ கொஞ்சம் என்னை விட்டு இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ தான் உங்கள் மேலே அவன் புஷ் பண்ணிகிட்டு இருக்கதே தெரியுது. சாரி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி பார்த்துக்குறான். நீங்கள் அவன் இறங்குனதும் டக்குன்னு அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. என்னடி அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகிட்ட போல், ஹார்ஸ் ரைடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை செஸ்ட்லேயே குத்துறீங்க. நீ தான் இருக்கு அப்புறம் எப்படி ஏறி உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னான். நான் ஏறி உட்காந்தா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கதான், நீங்கள் மேலே இருந்தப்போ எனக்கு எவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு. சாரிடி பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். பட் நீ உட்காந்துருக்கெல்லாம் எனக்கு வெயிட்டாகவே இல்லைடி, ஏதோ பஞ்சு மூட்டையை தூக்கியே மேலே வச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க. சரி தட்டி விட்டது போது தூசி தட்டினது படு அப்படின்னு சொல்கிறான். நான் அடிக்கிறேன் உனக்கு தூசி தட்டுற மாதிரி இருக்கான்னு. அடியே இதெல்லாம் எப்படியாப்பட்ட உடம்பு, நீ என்னமோ சும்மா தூசி தட்டிட்டு அடிச்சாலாம்ல, உனக்கு தான் கை வலிக்கும் பாப்பு படு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கீங்க. தயாங் மறுபடியும் அப்படியே அவன் ஃபிங்கர்ஸ் மெதுவாக
உங்களுக்குள்ள விட்டு இன்சர்ட் பண்ணுறான். நீங்களும் அடுத்து ஃபிங்கரிங் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு. ப்ளீஸ் தயாங் போதும் நம்ம போகலாம் அப்படிங்கிறீங்க. தயாங்கோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு அவன் கையை எடுத்துக்கிட்டு போதும்னு சொன்னேன் போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே கூல் டென்ஷன் ஆகாத போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி படுத்துக்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இம்சை பண்ணாமல் திரும்பி படுத்தானே எங்கே கூட குளிக்க வரேன்னு கிளம்பி வராமல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. போய் பாத்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் நினப்பு வருது, ஐயையோ இங்கே ட்ரெஸ் இருக்கான்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் வெளியே நீட்டி தயாங் அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன பாப்பு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும்டா அப்படின்னு தயாங்க. தெரியும்டி இதுக்கு தானே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க எழுந்து ட்ரெஸ்ஸா எடுத்து தரேன், அதுக்கு முன்னாடி நீ இப்படியே வெளியே வா அப்படின்னு சொன்னான். நான் வெளியே வந்தால் நீ சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உள்ளே இரு அப்படின்னு சொன்னான். தயாங் விளையாடாத அப்படின்னு. ஹீரா நான் ஒன்றும் விளையாடலை அப்படின்னு உங்கள் டோன்லேயே அவனு சொல்கிறான். இங்கே பாருங்க தயாங் ஒழுங்காக ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு. நான் தான் ட்ரெஸ் தரேன்னு தானடி சொல்கிறேன், நான் எங்கே தரமாட்டேன்னு சொன்னேன், நீ வெளியில் வந்தீங்கன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இப்படியே வெளியே போனால் சும்மா இருப்பானா இவன், இந்த டவல் வேறு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டவலை நல்லா இழுத்துக்கிட்டே அப்படியே கீழே அப்படியே அது உங்கள் தொட வரையும் தான் இருக்குது, நீங்கள் இழுத்துக்கிட்டே வரீங்க. தயாங்கோ அப்படியே உங்களை சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். என்னடி இழுத்து கீழே உருவிக்கிட்டு வந்துட போகுது, அப்புறம் மேலே நான் பார்க்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறான். சீ அப்படின்னு சொல்லி. என்னடி சீ, இப்போ இவ்வளோ நேரம் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, உன் பாடியில் நான் பார்க்காத பார்ட்ஸ் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்னையா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. இதுக்கு மேலேயும் பேசுவேண்டி, நீ யார் என் ஒய்ஃபு, உன்கிட்ட தானே பாப்பு பேச முடியும் அப்படின்னு சொல்ல. இந்த பாப்புக்கு இப்போ நான் ஐஸ் வைக்கிற வேலை, நான் ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ட்ரெஸ்ஸா அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். உங்களை கொன்றுவேன் பார்த்துக்கோ, இங்கே தான் வந்தது காமிச்சிங்கள, எனக்காக ட்ரெஸ்லாம் இருக்குது, ப்ளீஸ் தயாங்க பண்ணாதே தயாங்க இப்படி அப்படின்னு. கீ கொடு தயாங், நான் போய் கபோர்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி ரொம்ப கெஞ்சுற அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறான். அது நீங்கள் அப்படியே வச்சு பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, போடு பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிறான். என்ன போடு, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து போங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அட பாடுறா, நான் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீ என்னத்தையும் மறைக்க போகிற, போட்ரி நான் பார்க்குறேன் அப்படின்னு. போயா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் விரட்டுறீங்க. சரின்னு சிரிச்சிட்டு அவனும் உங்களை சீண்டுனதெல்லாம் போதுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். அங்கே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வெளியே வரான். இன்னும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு சரி அப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வரீங்க. உங்களுக்கு அங்கேருந்து போக மனசு இல்லைதா, இருந்தாலும் உங்களுக்கு அது தனி இடம் அப்படிங்கிறனால அவனே மாஃபியா, ஸோ எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம், உங்களால் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துக்கிறீங்க. தனியாக இருக்க தெரிஞ்சு யாராவது அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. 2 பேரும் அங்கேருந்து போட்டில் எப்பவும் போல் வந்த காரில் திரும்பி ரிட்டர்ன் ஆகுறீங்க. இங்கே நம்ம பாய்ஸோ பாடுறா அவன் தான் கொடுத்து வச்சவன், இவங்களோட டேஸ் மட்டும் லீவில் வருது, அதான் பயபுள்ள காலையில் கூட்டிகிட்டு போனவன். அப்போ ஜிம்மினோ கூட்டிகிட்டு இல்லை என்கிட்டேருந்து கடத்திட்டு அப்படின்னு சொல்ல, ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹோபி சொல்ல. ஆமாம் என்கிட்டேருந்து திருட்டு பையன் மாதிரி திருட்டுத்தனமாக ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு. சுகா அப்படியா அப்பன்னா அது ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் உட்காந்து வட்டமேஜை மாநாடு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை உங்கள் சிஸ்டர் கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கும் காதில் புகை வராத குறை தான். இவனுங்க வேற இருக்கிற கடுப்பேற்றிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் ஹீரான்னு அவள் இருக்கும் போது தான் அவளை பற்றியே பேசி சாவுறானுங்கன்னு பார்த்தா அவள் இல்லாதப்பையும் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்தி கல் மாதிரி இருக்கேன், கொஞ்சமாவது எவனாவது பார்க்குறானா, நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், இவனுங்க மசீரமாக தெரில. இருடி ஹீரா, அடுத்த பிளான் உனக்கு ஹெவியாக பண்ணியிருக்கேன், அதில் எப்படி நீ சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கா. இவங்களோ மறுபடியும் அப்பா பாடுறா, இவனுங்க ஃபஸ்ட்டு இனிமேல் இந்த டேவை நம்ம மாற்றணும் அப்படி நடா சொல்கிற அப்படின்னு ஜின்னோப்பா கேட்கும். நம்ம நெக்ஸ்ட்டு அவங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நீ என்ன சொல்ல வர, இப்போது நாளைக்கு சண்டே ஜேகேக்கு தானே, ஸோ மண்டேவும் ஜேகேவே அவளோட இருக்கட்டும். அப்போ ஜேகேவை ஜாலி, அப்போ 2 நாளா அப்படின்னு சொல்ல ஜிம்மி மண்ணாங்கட்டி திரும்பவும் ரிவைஸில் வைக்கிறானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா நீ சண்டே ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் மண்டே
உன் கூட அவ இருக்க மாட்டாள்ல, இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கலான்னு சொல்கிறானுங்க. ஓ, இந்த வீக்கெண்டு கிடைக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறான். ஆமாம், இப்போ உனக்கு அது பிடிக்கலையா என்ன அப்படி? ஆமாம் ஆமாம், மாற்றணும் தான், எனக்கும் தான் வீக்கெண்ட் அவளோட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, இவனுங்களுக்கு மட்டுமே வரும் இல்லாட்டி அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லி இவங்க டைம் டேபிள் எல்லாம் போட்டு எப்படிலாம் மாற்றி எழுத முடியும்னு பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்குற இவளுக்கு கடுப்பாகுது. டைம் டேபிள்லாம் போட்டு வச்சு லவ் பண்ணுறீங்களாடா, அநியாயத்துக்கு பண்ணுறீங்களாடா, என்ன நிஜமாவே காட் ஏற்றுறீங்கடா அப்படின்னு அழுவாத குறையாக புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கா. இதை பார்க்குறவங்க சித்தி கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, இவங்க இந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கு. எல்லோரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் சரி, இந்த தயாங் பையனுக்கு ஒரு கால் பண்ண அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். ஏன் அதை நீ பண்ண மாட்டியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். அட பண்ணுறா, படுத்தாதடா நீ வேற அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கால் பண்ணுறான். தயாங்கா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது, நீங்கள் தான் கால் அட்டன் பண்ணுறீங்க, ஹலோ அப்படின்னு. அப்பா, உன் வாய்ஸை இப்போயாவது கேட்க முடிஞ்சு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்களும் ஸ்பீக்கரில் தான் படிக்க தயாங். ஏன் இவ்வளோ நாளாக அவகிட்ட நீ பேசாமல் தான் இருந்தியாக்கும் அப்படின்னு. டேய் நீ பேசாத, காலையிலே அவளை எங்களுக்கு தெரியாமல் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டேன் நீ அப்படி. நான் கிட்னாப் பண்ணேண்ணா, நான் எப்படா பண்ணேன் அப்படி. நீ பண்ணதுக்கு பேர் என்ன, நாங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது கூட அவள் இல்லை அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறான். டேய் இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து அங்கே தான் வட்டமேஜை மாட நடக்குதா அப்படின்னு சொல்லி தயாங் சிரிக்கிறான். டேய் நீ எப்போ வருவா அப்படின்னு ஆரம் கேட்குறான். உடனே வேணுக்கினே நான் நைட்டு வர்ற ஐடியாவே இல்லைடா, எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குல்ல, நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினோ, டே இதெல்லாம் போங்கு பார்த்துக்கோ, என்கிட்ட மட்டும் நைட்டே உனக்கு டைம் முடிஞ்சு விட்டு வச்சதே பெருசு அப்படி இப்படின்னு காலையில் அவ்வளோ டைலாக் அடிச்சுட்டு இப்போ நீ மட்டும் அவளை கூட்டிகிட்டு ஊராக சுத்தறியா, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஒழுங்காக வீடு வந்து செய்கிறா அப்படின்னு சொல்கிறானுங்க. எல்லோரும் செம்ம கானில் இருக்கானுங்க பிள்ளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வேணுக்குன்னே வெறுப்பேற்ற. அதெல்லாம் பண்ண முடியாது. ஹீரா பேபி நீ சொல்லு, நம்ம எங்கே போகலாம், அடுத்து உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ நானும் இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க வயிறேச்சு சாகட்டும் அப்படின்னு சொன்னான். ஜின்னப்பா இவ்வளோ நேரம் அமைதியாக, டேய் மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சரி அப்படின்னு ஜின்னோப்பா கொஞ்சம் கோவமாக சொன்னதும், இதுக்கு மேலே எதுவும் ஓட்டினோம்னா கடுப்பாயிருவாங்க அப்படின்னு. ஓகே நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், சும்மா தான் கலாய்ச்சேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம் அப்படி சொல்லி தயாங் கால் கட் பண்ணிடுறான். நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க, உனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பின்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னை எங்கே பேச விட்டீங்க, நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், இப்படியே 10 நாள் பார்க்கல, இன்றைக்கி காலையிலேருந்து தானே அவனுங்க கிட்டே பேசல, வீட்டுக்கு போனதும் உட்காந்து மணிக்கணக்காக பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறான். என்ன அதுக்குள்ளே பொசசிவ் ஆகிட்டிங்களா அப்படின்னு. பின்ன இருக்காதாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்படியே நீங்களும் தயாங்கும் காரை விட்டு இறங்கி உள்ளே போகிறீங்க. பாய்ஸ் எல்லாம் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே தயாங்க முறைச்சி நிற்கிறானுங்க. இவனுங்க என்னத்துக்கு இப்போ இந்த மாதிரி முறைக்கிறானுங்க, நம்ம பண்ண மர்டருக்கு கூட இவனுங்களாம் நம்மளை இப்படி ரியாக்ட் பண்ணதில்லை, என்னமோ இவ்வளோ வெளியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கு இப்படி பார்த்துட்ருக்கானுங்க, ஒரு கிட்னாப்பர் ரேஞ்சுக்கு நம்மளை ஃபீல் பண்ணி முறைச்சிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே உள்ளே வந்தது. கொஞ்சம் வழி விடுறது அப்படின்னு தயாங் சொல்கிறான். அப்போ ஜின்னோப்பாவோ அப்படியும் முறைச்சிட்டு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். எல்லோரும் பின்னாடியே வராங்க. அப்போ நீங்களாம் இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜிம்மினோ தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயாங், அப்போ போய் தூங்குங்கடா, இதுக்கடா இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க கொட்டை அந்த மாதிரி முழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆரம் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து தயாங் கையில் கொடுக்குறான். இதனடா பேப்பர், நோட்டீஸ்லாம் காலையில் படிச்சுக்கிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். மூடிக்கிட்டு அதை படி அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வாங்கி பார்த்தா, என்னடா போயிட்டு வந்த கேப்பில் டைம் டேபிள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், இப்போல்லாம் நீங்கள் மட்டும் வீக்கெண்டில் வெளியே சுற்றுறது உங்களுக்கு காண்டாகாது அப்படின்னு. அட பாவி அப்படின்னு. ஆமாம், அதனால தான் இப்படி, எல்லாருக்குமே வீக்கெண்ட் வேணும்ல, நாங்களும் வெளியிலலாம் போகணும் ஆசைப்படுவோம்ல, அதுக்கு டைம் டேபிள் இல்லாமடா போடுவீங்க அப்படின்னு சொல்லி தயாங்க சிரிக்கிறான். உனக்கு சிரிப்பாக இருக்கே, நாங்கள் காலையிலேருந்து அவளை பார்க்காம எவ்வளோ நேரம் கடுப்பானுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போவே டைம் 12 o'clock, எல்லோரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி தயாங்க. இரவு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வா பாப்பு அப்படின்னு கூப்பிட்றான். என்ன பாப்பு ஆப்புன்ட்டு தள்ள அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிறான். தயாங்கோட்டே இன்னும் எதுக்குடா தள்ளி விடுற அப்படின்னு. டைம் நீயே இப்போ தானே சொன்ன 12 ஆயிடுச்சுல அப்படி. ஆமாம், அதுக்கு என்ன மார்னிங் நீங்கள் ஜிமின்கிட்ட என்ன சார் சொல்லிட்டு போனீங்க அப்படி. நான் ஜிமின்கிட்ட நிறையா சொன்னேன், எதடா கேட்குற நீ அப்படின்னு.
12 மணிக்கு மேலே ஆகிட்டா நெக்ஸ்ட் டே. ஸோ அப்படின்னு சொல்லும். அடப்பாவி என் பிட்டு எனக்கேவா அப்படின்னு சொல்கிறான். உன் பிட்டை உனக்கு தான் ராசா போடணும், நகர டைம் ஆச்சுல நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்து பாப்பு இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு அப்படின்னு மண்டியாட்டுறீங்க. இப்போ எல்லோரும் ஏய் இருடா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிக்கிறோம், இன்றைக்கி ஃபுல்லாக அவள்கிட்ட பார்க்கலடா, அவள்கிட்ட பேசலடா அப்படின்னு. மார்னிங் பேசிக்கலாமே, இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உனக்கு இவனோட சுத்த தான் பிடிச்சிருக்கு, எங்கள் கிட்டலாம் பேச பிடிக்கல அப்படின்னு ஹோபி மறுபடியும் அனுப்பிக்கிறேன். போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உடனே நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன், அவ்வளோதான். டயர்டாக இருக்கா? டேய் நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி தயாங்க சுகா கேட்கவும், சுகா கிட்ட அவளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அதை தான் பண்ணேன் அப்படின்னு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு. அதுவா எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொன்னான். அட கன்றாவிடி இப்படிலாம் பண்ணாதடா, பார்த்தாலே கடுப்பாகுது, எங்கள் கூட இருக்க ஆளுக்கு பீரியட்ஸுன்னு இன்றைக்கி எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமகானில் இருக்காங்க. நீங்களும் ஒரு மாதிரியாக இருக்கு உங்களுக்கு. நான் போய் தூங்குறேன்னு ஜேகே. நம்ம போகலாம் பேபி, அவங்க இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, டைம் ஆச்சு எல்லாம் போய் தூங்க அப்படி. சின்ன பையெல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நல்லமா நேரண்டா அப்படின்னு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஜேகே நீ வேற டயர்டாக இருக்குன்னு சொன்னல பாப்பு அப்படின்னு சொல்லி வா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படி சொல்லி அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறோம். இதெல்லாம் ரியா காதில் போக வர என்னதான் இருந்தாலும் அவள் தூங்காமல் உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பா. நீங்கள் வந்ததுலேருந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பா. கருமம் இந்த கருமத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எரிச்சலாக வருது அப்படி சொல்லி டமார்னு கதை சாத்திட்டு அவள் போயிடுறா. இங்கே பாய்ஸும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஹீரோவை பார்க்க தான் முடிஞ்சு அப்படின்னு. பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு தயாங்க சிரிக்கிறான். ஜிமினோ போட்டு தயாங்க குத்துறாட்டி சாவடிச்சிடும் பார்த்துக்கோ, வெறுப்பேற்றிட்டு இருக்கியா, அடுத்த வாரம் நாங்களும் இதெல்லாம் பண்ணுவோம், நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி இதுக்கெல்லாம் அடிச்சுக்காதீங்கடா, அவங்க ரூமுக்கு போங்க, டைம் ஆச்சு ஆல்ரெடி அப்படின்னு எல்லாம் பஞ்சாயத்து கலைக்கப்பட்டதுன்னு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இங்கே ஜேகேவோ அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே தயாங் பண்ண வேலையில் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இவன் என்ன பண்ண போகிறானோங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியோ உங்கள் கிட்ட வரான். அப்படியே வந்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களோட கீழே உள்ள லிப்ஸை அப்படியே சூப் பண்ணி அப்படியே மேல் லிப்ஸையும் சூப் பண்ணி அப்படியே அவன் டங்கை உள்ள விட்டு அப்படியே சக் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே சிக்கையோட ஹேரை பிடிச்சி அவனோட ஹெட்டை அப்படியே கிட்ட கொண்டு வந்து ஃபேஸை ஃபுல்லாக கிஸ் பண்ணி திரும்பவும் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. சிக்கியவும் அதே மாதிரி தான் உங்கள் நெக்கு, ஃபோர்ஹெட்டு அப்படின்னு சிக்கு அப்படின்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட டங்கை வச்சு அப்படியே உங்களோட ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் ஜேகேவை பார்த்து ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. என்னாச்சு பாப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதுக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டயர்டாக இருக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும். நீங்கள் அப்பாடா டயர்டாக இருக்குன்னு சொன்னால் விட்டுருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அவனும் சரி ஓகே உனக்கு தான் டயர்டாக இருக்குன்னு சொல்கிற, ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறான். நான் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. பேபி புரிஞ்சுக்கோடி, நாங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணதே பெருசுடி, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஒன்லி ஒன் டைம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சரி ஓகே நான் மேக் அவுட் பண்ணல, பட் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மெதுவாக உங்களை மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் அவங்களுக்கு நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே நெக்லேருந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு கை வச்சுட்டு ஜேகே நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிறீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, நான் தான் சொன்னேன்ல அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், கையெடு அப்படின்னு சொல்கிறான்.
அப்படிங்கிறீங்க. இப்போ எடுக்கிறியா இல்லை அப்படி சொல்லவும் ஓகே அப்படின்னு நீங்கள் கையெடுத்துறீங்க. அவங்க காதுக்கிட்ட வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு நானே தூங்கிடுவேன். நீ ரொம்ப இழுத்து இழுத்து மூடினா தான் எனக்கு அது ரொம்ப டெம்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண விடு ஷல்வி அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு உங்களோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேண்ட்டையும் ரிமூவ் பண்ணி விட்டுறான். அப்படியே உங்களோட இன்னர்ஸை ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஜிக்கே உடம்பு நடுங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே மூன் பண்ணுறீங்க ஜிக்கே அப்படின்னு. ஜிக்கேவுக்கும் இது ஒரு மாதிரியா இருக்குது. ஜிக்கே அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே மோன் பண்ண பேபி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட வரோம். ஒரு கையில் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவனோட வாயில் அப்படியே உங்கள் நிப்பில் வச்சு ஷக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே லிக் பண்ணி ஷக் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் ஜிக்கேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி உங்களோட ஹிப்லேயும் உங்கள் ஸ்டொமக்லேயும் கிஸ் பண்ணி அப்படியே அவன் டங்கை வச்சு அப்படியே கீழே வரான். அதுக்கு கீழே போகும்போது நீங்கள் டக்குன்னு அவன் ஹெட்டாக பிடிக்கிறீங்க. அவன் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி பெட்டோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அண்டரில் அப்படியே லிக் பண்ணிகிட்டே இருக்கான். லிக் பண்ணி சக் பண்ணி அப்படியே டங்கை உள்ள விட்டு சக் பண்ணிட்டே இருக்கான். உங்களால் முடியல. ஜிக்கே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.